வணக்கம். பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றி. இன்னைக்கு எனக்கும் என்னோட பையனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் தனிப்பட்ட எங்கள் குடும்ப விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதாவது காலையில் நான் பிளட்டில் சுகர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்தது. அப்புறம் சாப்பிட்டதும் உடனே ஒரு மணி நேரம் கழித்து போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், இன்னைக்கு கடையில் டிஃபன் வாங்கி வச்சுருப்பா, நான் போய் பிளட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்த பிறகு தான் பிளட் கொடுத்துட்டு சாம்பிள் கொடுத்துட்டு வந்த பிறகு தான் என் பையன் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்படி கொதிக்க 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 அந்த கவரில், பாலித்தீன் கவரில், சின்ன பாக்கெட்டில் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் பெரும்பாலும் நமக்கு பிடிக்காதது அது வேறு விஷயம். சரி, வாங்கிட்டு வந்தது சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும்போது அது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருமுனையில் என்னை மாதிரி வயதானவங்க, பாட்டிகள், நாங்கள் ஆச்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பெண்கள் இட்லி கடை போட்டிருப்பாங்க. அப்போ என்ன செய்வோம், ஒரு தூக்குச்சட்டி, அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி சட்னி வைக்க, சாம்பார் வைக்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். நான் வளர்ந்ததெல்லாம் சென்னைனாலும் கூட அங்கே அந்த மாதிரி தான் இருந்தது. இட்லி கடைன்னு பெண்கள் இட்லி கடை போட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் மதுரை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்குழிங்கிற ஒரு பலகாரம், அதாவது குழிப்பணியாரம்னு இப்போ எல்லாரும் சொல்கிறோம்ல, அதை கூட சட்னி ஊற்றி சாப்பிட்றவங்க நிறைய இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் பொட்டணம் வந்தது இல்லையா, சட்னி எல்லாம் உங்களுக்கு சூடு பண்ணுறது கிடையாது, அதை அப்படியே அரைச்சி அப்படியே போடுறது தான். ஆனால் அந்த சாம்பார் மட்டும் பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு அடுப்பில் வச்சு இது பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க நான் அப்படியே டக்குன்னு கவரை பிரிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். நான் சொல்கிறது என்னன்னா, எப்பவுமே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும். ஹோட்டலுக்கு போனாலுமே நீ சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போ, உனக்காக இருந்தாலும் சரி, இல்லை அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் மாற முடியாதுமா, அதெல்லாம் மாற்ற முடியாதுமா அப்படின்னா. ஏன் மாற முடியாது, ஏன் மாற்ற முடியாது? வருங்கால சந்ததி, நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், வருங்கால சந்ததிகள் நாளை பின்ன பேசும்போது, முன்னாடி இருந்து அவங்கெல்லாம் பூமிக்கடியில இருந்தெல்லாம் தண்ணி எடுத்தாங்களாம் அப்படின்னு பேச தான் முடியும். அவங்களால பூமிக்கடியிலேருந்து நிலத்தடி நீர்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா பூமியை மூடி இந்த பாலித்தீன் கவர்கள் தான் கிடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் நான். அது என்னவா இருந்தாலும் அதை தான் தவிர்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுது. ஏன் தவிர்க்க முடியாது? நாம தானே அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். நம்மளே நினச்சா ஏன் முடியாது? ஒரு ஹோட்டல்களுக்கு போகிறவங்க ஒரு கவர் கொண்டுட்டு வர்றது பெருமைன்னா, இப்படி தூக்கிட்டு கவரை பைக்கில் மாட்டிட்டோ இல்லை வச்சுட்டோ வர்றது ஒரு பெருமைன்னாக்கா, ஒரு கூடை, ஒரு இதெல்லாம் வயற்கூடைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நெடுநாள் உழைக்கக்கூடியது நம்ம அதில். இப்போ என்ன கவர்மெண்ட்லேருந்தே மஞ்சப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம கடந்த காலங்கள்லாம் மஞ்சப்பையை கிராமத்தான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது நமக்கு கிராமத்தான் தான் ஒழுங்கான ஒரு நடைமுறையை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால
அப்படி ஒரு கவரை ஆட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பையோ அல்லது ஒரு துணி பையோ அல்லது ஒரு கூடையோ எடுத்துட்டு அதில் ஒரு பாத்திரங்களை வச்சு கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வர்றதுனால நமக்கு என்ன ஒரு இது அவமானம் இருந்துட போகுது. கடைக்கு போகும்போது இப்போ பெரும்பாலும் கடைகள்லாம் காய்கறி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பெரும்பாலும் காய்கறி கடைகளில் கவர் கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பையோ கூடையோ எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிட்டு வரணும். எந்த காய்கறி கடையிலையுமே கவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில கடைகள் மட்டும் தவிர்க்க முடியாமல் வச்சுருக்குறாங்க. அதையும் கூட நம்ம நினச்சா மாற்றலாம்ல. மாற்றுவோமா? மாற்றுறதா இருந்தால் நாளையிலேருந்து நீங்கள் டிஃபன் வாங்க போகும்போது ஒரு சின்ன தூக்குச்சட்டி வச்சு கொண்டு போங்களேன். இட்லியை டிஷ்யூ பேப்பரில் மடித்து தராங்க, அதை வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் பேப்பர் தப்பு இல்லை. அந்த ஒரு சட்னி இங்கே வாழை இலையில் வச்சு கொடுக்குறாங்க. கெட்டி சட்னியை வாழை இலையில் வச்சு கொடுக்குறாங்க. அந்த சாம்பார் மட்டும்தான் அந்த இதில் வருது. இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் கொண்டு போகிறதுனால தப்பு இல்லையே. அந்த பாத்திரத்தை வாங்கி அந்த நம்ம கொண்டு போகிற துணி பையிலையோ கூடையிலையோ வச்சுக்கிட்டு வரலாம் தானே. இன்னும் பல விஷயங்களை நம்ம அந்த ஒரு பை கொண்டு போய் துணிப்பை கொண்டு போய் மாற்றலாம். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்க போகும்போது நம்ம ஒரு துணிப்பை கொண்டு போகிறதுல ஒரு தப்பும் வரப்போகிறதில்ல, நமக்கு ஒரு அவமானமும் வரப்போகிறதில்ல. அதை விட நம்ம நம்முடைய நாளைய சந்ததியினருக்கு நன்மை செய்துட்டு போகிறோங்கிற நல்லதொரு பேர் தான் கிடைக்க போகுது. ஒருத்தர் நினச்சி செயல்படுத்தினா அடுத்து ஒருத்தர் அதை கடைப்பிடிப்பாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை ஒருத்தர் கடைப்பிடிப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஒரு கூடாத ஒரு விஷயம் செய்கிறாங்க, அது அவங்களுக்கும் தப்பு, அதை இன்னும் பலரும் கடைப்பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை கவர்மெண்ட்டே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள குற்றச்செயலுக்கு ஆளானவராக கைது செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் கூட்டம் கூடுது. அதாவது செய்யக்கூடாத செயலுக்காக கைது பண்ணினவங்களெல்லாம் பார்க்கறதுக்குன்னு இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் பார்க்கறதுக்கெல்லாம் கூட்டம் கூடுது. ஏன் இந்த ஒரு நல்ல செயலுக்காக 4 பேர் சேர மாட்டாங்களா? இது மாதிரி நல்ல செயலுக்காக ஒரு 4 பேர் சேர மாட்டாங்களா? சேருவாங்க தானே. அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம நாளைன்னு தள்ளி போடுறத இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? சரியா தப்பா நான் சொன்ன விஷயம் சரின்னு சொன்னால் நீங்களும் அதை முன்னெடுங்க, தப்புன்னு சொன்னால் என்னை மன்னிச்சிருங்க.